Welcome to 3-week workshop on programming in C++. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம் ஸோ எதுக்காக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் போறோம் அப்படின்ட்டு, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பேராடிம் போறோம் அப்படிங்கிறதா. ஸோ பேராடிம் அப்படிங்கிறது மெத்தட் அப்ரோச் ஃபார் சால்விங் அ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஹியர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ தெர் இஸ் சம் டிராபேக்ஸ் இருந்தது ப்ரொசீஜர் ஓரியன்டட்ல. ஸோ ப்ரொசீஜர் ஓரியன்டட்ல ப்ராப்ளம் என்னன்னா, நோ ப்ராப்பர் டேட்டா ஹைடிங் இருக்காது, ரீயூசபிலிட்டி இருக்காது. ஸோ ப்ரொசீஜர் ஓரியன்டட் மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஆப்ரேஷன் தான், நாட் அ டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சம் டிராபேக்ஸ் இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஒன்லி லுக்கிங் ஆன் ஆல் த அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கம்பல்சரி அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இங்க என்ன பார்க்க மீன்ஸ் ஹியர், ஸோ தீஸ் ஆர் சம் டிராபேக்ஸ் இன் ப்ரொசீஜர் ஓரியன்டட்னு சொன்னோம். இப்போ நான் என்ன பண்ண போறோம், ப்ரொசீஜர் ஓரியன்டட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பண்ணோம்னா என்னென்ன டிராபேக்ஸ் நம்ம வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட்ல சொன்னோமோ ஆல் த டிராபேக்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல எலிமினேஷன் ஆகுது. தட் இஸ் அட்வான்டேஜஸ். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மெத்தட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, it only to focus on real world problem. It means that it only focus on the perspective of the user. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, only the user என்ன நினைக்கிறாங்களோ, it means that if I am a customer, நான் என்ன நினைக்கிறனோ அந்த பர்டிகுலர் பார்ட்டை என்னோட அப்ளிகேஷன்ஸ்க்குள்ள உள்ள கொண்டு வரணும். So that is called perspective of the user. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, so by using this object oriented methodologies-னால always we are going to develop the project in reusable format. That is called reusable component நம்மளால பண்ண முடியும். அதே போல ரீயூசபிள் கொண்டு வரதுனால நம்மளால எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்த காம்பனண்ட்டை நம்மளால ஈஸியா மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அதோட கண்டென்ட்டை மீன்ஸ் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை எக்ஸ்டெண்டும் பண்ண முடியும். ஸோ இந்த 4 ரீசன்னால மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேராடிம் அப்படிங்கிறது இந்த 4 வேல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So that object oriented method to provide only the pattern, that means that it is to give a format மட்டும் தான் நமக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ கீ கேரக்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வி நோ தட் ப்ரொசீஜர் ஓரியன்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் மட்டும் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், கால்குலேஷன்ஸ் மட்டும் தான். பட் ஹியர் ஃபோக்கஸ் ஆன் டேட்டான்னு சொன்னோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியர் டிவைட் இன்டு த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா the data structure, that is called memory allocation and the functionalities depends on object only. நம்ம வந்து by using this functions தான் இந்த டேட்டாவை அப்டேட் பண்ணுவோம். டேட்டா ஹிடன் எல்லாமே டேட்டா ஹைடிங்ஸ் எல்லாமே இதுல வந்திருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மெத்தட்ஸ் பாட்டம் அப் அப்ரோச்சா இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மெத்தடாலஜி நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, சோ என்னோட ப்ரோக்ராம்ல என்னென்ன பேசிக் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So normally there are 7 basic elements இருக்கு. ஒன்னு வந்து class, object, data abstraction and encapsulation, inheritance, polymorphism, message passing and dynamic binding. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா the class, object, message passing and dynamic binding எல்லாமே just basic elements. So இப்ப important feature of object oriented programming சொல்றோம் அப்படின்னா, there are 3 many elements தான் important features. One is the data abstraction and encapsulation, inheritance and polymorphism. So these are the 3 major elements should support object oriented programming. அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா இந்த மூணுமே நமக்கு சப்போர்ட் ஆகணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to class. Actually class அப்படிங்கிறது சொல்றோம் அப்படின்னா, the class always to provide a general pattern for us. அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஆதார் கார்டு அப்டேஷன் பண்ண போறீங்கன்னு வச்சுங்க, there is a one form நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஃபார்ம் வந்து இட்ஸ் a common for all. சோ அந்த common format is called as a class. சோ அந்த கிளாஸ்ல, அதாவது அந்த ஃபார்ம்ல நம்ம சம் ஃபீல்டை எழுதுவோம், that is called data. நம்ம கொடுக்கிற ஃபீல்டை வச்சுட்டு, அதாவது நம்ம கொடுக்கிற டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம சம் ஆபரேஷன் பண்ணுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபோன் நம்பர் அப்டேஷன் இருக்குன்னா, ஃபோன் நம்பர் அப்டேஷனுக்கு டேட்டாவை எடுத்துட்டு ஒர்க் பண்ணுவோம். பட் ஆனா எல்லா டேட்டாவுமே ஃபில் பண்ணுவோம், லைக் நம்பர், ஏஜ் எல்லாமே ஃபில் பண்ணுவோம், டேட்டா பர்த்ல எல்லாமே ஃபில் பண்ணுவோம். பட் இப்ப நான் வந்து ஃபோன் நம்பர் மட்டும் மாத்த போறேன்னா அவங்க ஒன்லி ரெக்யர்ட் ஃபீல்ட மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. இதுக்காக அட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. So like that, if the class to provide only the general format, அப்ப அந்த format only we are looking for the values. அந்த values base பண்ணி we are going to perform some calculations.
clear? So that we call as class to provide user defined data type. அதாவது நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ if you go for buying any mobile, இப்போ நீங்க ஒரு மொபைல் நீங்க வாங்க போறீங்கன்னு வெச்சுக்குங்க. So they give you one format. உங்களுக்கு வந்து ஒரு டீடைல்ஸ் ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க. That is a format constructed by ourselves. அது வந்து நமக்கு புரியறதுக்காக நாம ஒரு டெம்ப்ளேட்டை ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ யார் மொபைல் வாங்க வந்தாலும் அந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். சோ இருக்காது, எனக்கு வேணும்னா நான் அந்த ஃபார்மேட்டை வாங்கிக்கலாம். ஜெனரல் ஃபார்மேட்ல we are looking for the data. So class is a collection of data and the various operations can be performed on those data. அப்படின்னா என்னன்னா, சோ இப்போ ஆதார் கார்டு டேட்டா இருக்கு, அந்த டேட்டால நான் எடுத்துக்கிற கால்குலேஷனுக்கு நான் பண்ண போற ஒர்க்குக்கு எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் எடுத்து அந்த ஒர்க் நான் பண்ண போறேன். So that always the class is called user defined data type தான் சொல்லுவோம். And the class to provide the template, that is a general format for the objects. Fruits ன்னு சொல்றீங்க அப்படின்னா, so maybe apple is coming under the category. So fruitங்கிறது காமன் கேட்டகரி. So காமனா இருக்குது, காமன் ஃபார்மேட் is called as class. அந்த காமன் கேட்டகரிக்குள்ள வர்றது ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஹியூமன்ஸ் சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் a class. ஹியூமன்ங்கிறது ஜெனரல். பட் இதே வந்துட்டு ஹியூமன் நம்ம வெஹிக்கல் சொல்றேன், பஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட், லாரிங்கிறது ஆப்ஜெக்ட், டூ வீலர்ங்கிறது ஆப்ஜெக்ட். So there is always class that it provides a general format. According to the application, the general format may be fixed. Okay. So the next one, the பாத்தீங்க அப்படின்னா it is object. இப்போ ஆதார் கார்டு ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஃபார்ம் as usual இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஃபார்ம்லயும் நம்ம டேட்டா இருக்காது. இப்போ நாம போய் என்ன பண்ணணும், அந்த ஃபார்மேட்டை வாங்குறோம். That is called memory allocation. So கிளாஸுக்கு எந்த ஒரு மெமரியுமே நமக்கு அலோகேட் ஆகாது. form and you are going to fill your, so object allocate பண்ணாதான் memory allocate ஆகும். So memory only allocated for object, not for a class. So that we call as instance of a class. ஒரு instance of a class அப்படிங்கிறது is called as object or runtime entity. அப்படின்னா மீனிங் என்னன்னா, அந்த ஃபார்ம்ல யாரு ஃபில் பண்றாங்களோ that is called instance of the user. அந்த ஃபார்ம்ல நம்மளோட டேட்டாவை எழுதுறோம். So அந்த டேட்டாவை it is a value. So the object hold real values. Objectல தான் என்ன இருக்கும், real values இருக்கும். இந்த real values பேஸ் பண்ணி தான் we are performing some manipulations. So these manipulations means these properties will be accessed with the help of objects. So that object is a blueprint of a building. ஓகேங்களா? So this is basic object. So class is general format. நான் ஒரு general format எழுதுறேன். By using object யூஸ் பண்ணி அந்த general format யூஸ் பண்ணிக்க போறவங்க object. So அவங்களுக்கு வந்து runtime entity அப்படின்னு நாம சொல்றோம். Third வந்து பாத்தீங்கன்னா, third it's an important feature of OOPS, that is called data abstraction and encapsulation. நார்மலா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, hiding unwanted details. That means that hiding of informations. That is the meaning of abstraction. Abstract data type அப்படின்னு சொல்லிருப்போம். அதாவது மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா, we are trying to hide the background informations about the calculations. இப்போ எல்லாருமே மொபைல்ல ஆப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது இப்போ உள்ள என்ன கோட் எழுதிருக்கும்னு தெரியாது. ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்க, சம்திங் ஒர்க் பண்ணீங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் இட்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங். So but as a user எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரிய தேவையில்லை. So that is called data hiding. அதாவது இப்போ எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒர்க் ஆனா சரி, அது பின்னாடி எப்படி ஒர்க் ஆகணும்னு நெசசிட்டி கிடையாது. So that I need to hide it. So only எனக்கு தேவையான பார்ட் மட்டும் விசிபிளா இருந்தா போதும். So that it reduces the program complexity. So this is called implementation hiding. அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஷோ பண்ணணும், ரிமைனிங் தேவையில்லாத எதையும் நான் ஷோ பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. So this is called data abstraction. So it hides the background or implementation details na generally hide பண்ணுவோம். It will be decided only on design level. Design level means GUI applications நம்ம டிசைன் பண்றது. Okay. So அடுத்தது encapsulation. So I told that the data இருக்கும், that is the data means it's the value.
ஜெனரல் ஃபார்மேட்ல பாருங்க some value field இருக்கும் அல்ல some calculations இருக்கும் இது எல்லாத்தையும் merge பண்ணி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க that is called encapsulation ஃபார்ம்ங்கிறது ஒரு யூனிட் so the values and என்ன task அப்படிங்கறது எல்லாத்தையும் group பண்ணி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க that is called encapsulation so encapsulation is the process of wrapping means it is a joining or binding of values and calculations into a single unit. So normally it is the internal details of the class. Normally இது எல்லாமே hidden from the outside world. அப்படின்னா இல்லைன்னா hide பண்ணிடுவாங்க வெளியே தெரியாம பார்த்துக்குவாங்க by using access modifiers. Okay. அடுத்த important property that is called inheritance. So inheritance அப்படிங்கிறது என்னன்னா inheritance is the process of accessing the property of one classes into another. அப்படின்னு என்னன்னா இப்போ நான் ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ அடுத்த டைம் அதே கண்டென்ட் வந்து எனக்கு தேவையில்லை திரும்ப நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஸோ இன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட் யூ ஹாவ் டு ரைட் ஒன் அசைன்மெண்ட் பட் அந்த அசைன்மெண்ட் நீங்க ஆல்ரெடி எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கல திரும்ப எழுதணுங்கிற நெசசிட்டி கிடையாது தட் இஸ் கால் இன் ஜெனரல் இந்த ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அதே கிளாஸ் தான் எனக்கு தேவைப்படுது சோ நான் திரும்ப எழுதணுங்கிற நெசசிட்டி கிடையாது that is called inheritance this is the process of accessing the properties from one classes into another so by using this inheritance concept நம்ம reusability ஒரு கான்செப்ட நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறத திரும்ப நான் யூஸ் பண்றேன் so that is called reusability so அப்போ எப்ப reusability ஒரு கான்செப்ட் பண்ண முடியும்னா the relation கண்டிப்பா எஸ்டாப்லிஷ்டா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு லோன் வாங்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு ஆல்ரெடி அந்த பேங்க்ல சம் அக்கௌண்ட் நான் வச்சிருக்கணும் அப்போ there is a relation இருக்கு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும் so there is a relation so பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தேன்னா நான் அந்த லோனுக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் so inheritance is coming here so part of or has a property or is a property என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கலாம் அடுத்தது polymorphism so poly means it's a more than one form okay I will give a simple example for this so I'm a son for my parents so நான் எங்க அப்பா அம்மாவுக்கு பையன் so உங்களுக்கு ஸ்டாஃப் ஃபேக்கல்டி so a காலேஜுக்கு I'm a staff I'm a employee இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா for my son I'm a father I'm act as a husband even for my sister daughter I'm act as an uncle I'm a single person I'm playing a different role this is called polymorphism ஒரு person different role play பண்றாங்க so ஒருத்தருக்கு அந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்க ஒரு ஃபார்மேட்ட அந்த டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்ல அந்த எபிலிட்டிக்கு ஏத்தாப்ல டிஃபைன் பண்றோம் அப்படின்னா it is called polymorphism so there are two types of polymorphism there it's a compile time polymorphism and runtime polymorphism நீங்க போக இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் okay so அடுத்தது மெசேஜ் பாசிங் it is a basic elements of OOPs அதாவது இப்ப நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா the information must be shared கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகணும் சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு யாரோ ஒருத்தருக்கு கால் பண்றேன் அப்படின்னா I have some information so I need to pass so this is called message passing அதாவது ஒரு கம்யூனிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் அதாவது ஒரு கால்குலேஷன் நான் பண்ணணும்னா அந்த கால்குலேஷனுக்கான டேட்டா கொடுத்தாதான் என்னால கால்குலேஷன் பண்ண முடியும் this is called message passing நார்மலா டிஃபால்ட்டா யூஸ் பண்ற மெசேஜ் பாசிங் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் அதாவது பாஸ் பை ஆர்குமெண்ட் தான் அதாவது நம்ம ஆர்குமெண்டா பாஸ் பண்றதா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கால் மீன்ஸ் மெசேஜ் பாசிங் சொல்லுவோம் அதாவது ஒரு கால்குலேஷன் பண்றதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்றதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம் ஜெனரல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பெராமீட்டர்ஸ் சொல்லுவோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல so this is called message passing we are passing the enough messages to the function to perform the calculations so it can be achieved by sending as an argument send பண்ணுவோம் அடுத்தது dynamic binding means that it's execution அதாவது அது எப்படி பைண்ட் அந்த கோட் அந்த டைம்ல எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் சோ அது எந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது it can be decided எப்ப டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் it may be late binding சொல்லலாம் or runtime binding சொல்லலாம் so we are identifying which is the method which is the function is going to execute எந்த function எப்ப work ஆகுது அப்படிங்கறத டிசைட் பண்ணனும் so normally it can be predicted only at the runtime so dynamic binding message passing class and object is the basics but important features of OOPs என்ன அப்படின்னா
data abstraction and encapsulation, especially encapsulation, message, inheritance and polymorphism, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப important elements OOPS பொறுத்தவரையிலும். So here I am going to explain one simple task, simple example program to explain this elements of OOPS. இப்போ நான் elements of OOPS பண்றேன். So assume that நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம போயிட்டு ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டாவை வந்து 3 மார்க்கோட வேல்யூவான ஐ வாண்ட் டு கால்குலேட் ஃபார் அடிஷன் ஆஃப் 3 மார்க்ஸ், ஒரு அடிஷன் ஆஃப் 3 மார்க்ஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். So அப்ப என்ன அப்படின்னா just I'm going to pass, I'm going to write a code for just only for adding 3 marks. ஒரு கிளாஸ் நான் C++ ப்ரோக்ராம்ல ஒரு இது பண்றேன். Should not worry about new extra things and all. We will in a future கண்டிப்பா இத பத்தி உங்களுக்கு ஃபுல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். So iostream.h, this is the header file for C++ program. Like as stdio overdc மாதிரி இதான் வந்து iostream.h தான் header file. So நார்மலா வந்து conio.h எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணாது console and input and output operation. Turboல compile பண்றனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன் for clear screen and getch. You know that clear screen and getch is a optional part of the program. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா just I'm going to create a one அதாவது நான் total மட்டும் கண்டுபிடிக்க போறேன். So this is my value here. I'm going to find the add. நான் ஆட் பண்ண போறேன். எவ்வளவு மார்க் வேணும் அப்படின்னா எனக்கு 3 மார்க்ஸ் வேணும். So in entry I'm going to find a total is equal to m1 plus m2 plus m3 and I'm going to print it. Print kana cout use பண்ணிக்கலாம். So that is called extraction operator. So total mark equal to, so normally வந்து பாத்தீங்கன்னா இந்த extraction operator வந்து ஜாவால வந்து plus symbol யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு பதிலா less than symbol யூஸ் பண்ணுவீங்க for concatenation purpose. I'm going to print the total value. So now the class close and terminate with the semicolon. So normally we know that every program has an entry point, that is called main function. So this is class. It is a small correction here. It is a class. So class name. For example, my class name is student. So this is a class to provide a common format. அப்படினா என்னன்னா எனக்கு 3 மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிடுவேன். So இது வந்து ஜெனரல் ஃபார்மேட். இப்போ as a student, I am a student. So என்னோட ஆப்ஜெக்ட் பேர் நியூ s1. இப்போ எனக்கு மெமரி அலோகேட் ஆயிடுச்சு. இட் மீன்ஸ் தட் லைக் அஸ் நான் ஆதார் கார்டுக்கு அப்டேட் பண்றதுக்கான ஃபார்மை நான் வாங்கிட்டேன். இப்போ எனக்கு தேவையான டேட்டாவை ஃபில் பண்ண போறேன். ஸோ எனக்கு தேவையான மட்டும் 3 மார்க் நான் ஆட் பண்ணணும். ஸோ நான் 3 மார்க் நான் பாஸ் பண்ணிட்டேன். So just I'm going to run the program. So at the end and I'm going to add clear screen getch for for showing the output clearly. By clearing previous output, I'm to show the output at the same time. Okay, so now there is a one error. Surely I will explain, don't worry. Okay, so this is first element is a class to provide a common template. So it contains the value that is called data means here total, and as well as this is m1 m2 m3 and this is called calculation. So it consists of data and method for the manipulation of those values. In the value manipulate பண்றதுக்கான functions இருக்கு. So now the class over. அடுத்த சப்ஜெக்ட் பட் இந்த கிளாஸுக்கு எந்த மெமரியுமே அலோகேட் ஆகவே ஆகாது. இப்போ அடுத்தது நான் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க. The student name is called as s1. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு மெமரி அலோகேட் பண்ணிக்கணும். So memory allocate ஆகுது. So memory allocate ஆயிருச்சு. So then I'm going to use it. அப்ப என்ன பண்றேன், எனக்கு calculation பண்ணணும். So object யூஸ் பண்ணி தான் கால் பண்ண முடியும். So s1.add. So இப்போ நான் அந்த 3 values வச்சு நான் access பண்ணிக்கலாம். So இப்போ நான் இது access இப்போ function call மேல போகுது. So இப்போ பாத்தீங்க அப்படின்னா so this is called object, so the memory will be allocated. Okay. So ரெண்டாவது properties over. Third properties we are going to hide. இப்போ இந்த இது எதுவுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியாது. பட் ஆனா நம்மளால இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். Okay. So they are hiding. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா encapsulation. So this is a data member and this is a method that is called operation is combined into a single unit. இந்த curly bracesல இந்த block of statementல இருந்து இந்த block of statement வரல என்ன பண்ணிருக்கீங்கன்னா group பண்ணி வச்சிருக்கீங்க. This is called one block. So wrapping or joining up of data and members into a single unit is called as encapsulation.
So the third property is over. But here I didn't use the inheritance. Later classes will discuss on inheritance. Then polymorphism. If, for example, I'm going to write another one more function here. So I'm not interested to write any logic. See that same function appear, but the number of arguments are inga 3 input irukku inga 2 input irundha podum. So this is called ability to take more than one form. ஒரே இதை நீங்க வெவ்வேறு இதெல்லாம் காமிச்சுக்கலாம் பண்ணலாம். That is called polymorphism. Okay. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாசிங். இப்போ நான் ஆட்னு ஒரு மார்க் ஆட் பண்ணனும் அப்படின்னா just I need a mark. So here I am passing 3 marks. This is called arguments. So normally or communication takes place through values. That values வந்து பாத்தீங்க அப்படின்னா will be maximum in default will be sent as arguments. அத சென்ட் பண்ண முடியும். So அப்போ இங்க 3 arguments இருக்கு. So it will be decided. This is called binding. இப்ப ரெண்டு மெத்தட் இருக்கு. add ன்னு எந்த மெத்தட் கால் பண்றது இந்த number of parameters பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். This is called binding. I am going to define why. We need to understand why. I told that the data hiding is very, very important. So in C++, there is another one more access, one more method we for providing a security that is called access modifiers. There are 3 access modifiers: private, public, and protector. So normally private அப்படினா உங்களால இந்த கிளாஸை தவிர்த்து வெளியே எங்கேயுமே access பண்ண முடியாது. இப்போ private default வந்து private தான். So that I am going to make it as a public. So compile, no error. Just I'm going to run this. It shows results. So this is the sample example program for implementation of whose property. Remaining things we will discuss in the forthcoming videos. Thank you.